வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சியா? திரைமறைவு வியூகம் என்பது உறுதி செய்யும் அறிகுறிகள். வாங்க வெளியே விளக்கின்றோம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே யாரும் எதிர்பாராத விதமாகத்தான் மக்களின் முடிவுகள் என்பது அரசியல் மாற்றத்தை மாற்றியிருக்கிறதா? அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே, அதாவது முதல் சட்டமன்றத்திலே 108 இடங்களை பிடித்து தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பான்மை காண்பித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஒரு ஆதரவளிப்பதாக உறுதிப்படாத தகவல் என்பது அதிர வைக்கும் நிலையில்தான் ஒருவேளை அது சாத்தியமாக என்பதற்காக அதாவது இப்பொழுது பலமாக எழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த தமிழக சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்புக்கான அந்த மேஜிக்கை 108 விட முடியாமல் தாவைக்கா என்பது திணறி வருகிறதா? அதாவது விஜய் அவர்கள் தமிழகத்தில் 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மை காமித்தாலும் அவர் ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 என்ற மேஜிக் நம்பரை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆதரவு காட்ட வேண்டிய சூழ்நிலை எழுந்திருக்கிறதா? இந்த வகையில்தான் காங்கிரஸோ தாவைக்காவுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில்தான் கூடுகிறதாம். அதாவது காங்கிரஸ் ஆனது 5 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில்தான் அதையும் சேர்த்தால் தாவைக்காவிற்கு 112 இடங்கள் மட்டுமே காண்பிக்கப்படுகிறது. மீதமுள்ள அந்த 6 இடங்களை தாவைக்கா யாரை நாட வேண்டும், யாருடைய ஆதரவு அவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்ற கேள்விக்குறியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது விஜய் என காத்திருந்த காங்கிரஸ் முதலாளாக திமுகவுக்கு டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு தாவைக்காவோடு ஜோடி சேர்ந்து விட்டது காங்கிரஸ். அதாவது விசிக இடதுசாரிகள் ஐயுமல் கட்சிகள் எல்லாம் விஜயோடு சேர அதாவது மதில் பேல் பூனை வைத்த போல யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை பட்டியல் கொடுக்காமல் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் தரப்பிலிருந்து விஜய்க்கு கராராக சொல்லிவிட்ட நிலையில்தான் இந்த சூழல்தான் யாருமே எதிர்பாராத வகையில் அதிமுக திமுக கூட்டணி அமையும் என்ற தகவல் தமிழகத்திலே அதிர்ச்சியை உறவித்திருக்கிறது. முதலில் இது உண்மையாக இருக்காது என்றுதான் அனைவரும் நம்பினார்கள். ஆனால் வலுவாக இது தொடர்பான பேச்சுக்கள் அதிகரிக்கவே திமுக அதிமுக பட்டும் படாமல் இதனை மறுத்து பேசினர். ஆனால் அக்கட்சியின் சில தலைவர்கள் கருத்துக்களை ஒருவேளை இதுபோன்ற பேச்சுக்கள் நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை வலுவாக்கிறது. ஏனென்றால் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் யாரும் இந்த தகவலை இதுவரை திட்டவட்டமாக மறுக்கவில்லை. அது மட்டுமின்றி அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டதும் திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலே தங்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழல்தான் புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் காங்கிரசின் முயற்சியை முறியடிக்கும் வகையில்தான் பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சில தினங்களுக்கு பேசிய அதிமுக எம்எல்ஏ அதாவது லீமா ரோஸ் பழனிசாமி முதல்வரார் என்று தெரிவித்து ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். 47 இடங்களை மட்டுமே வெற்றுள்ள அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று இவர்கள் நம்பிக்கையாக சொல்வதன் பின்னணியில் பல்வேறு கணக்குகள் உள்ளது. இது தொடர்பாக அதிமுக தலைமையில் டெல்லியில் தொடங்கி அண்ணா அறிவாலயம் வரை பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டதா. இதனைத் தொடர்பாக அதாவது திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் என்பது மிக முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா. அதாவது நடந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத வகையில் முடிவுகள் வந்துள்ளது. இது நெருக்கடியான சிக்கலாக காலகட்டமாகும். இன்னொரு தேர்தல் தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மை நோக்கம். அதே வேளையில் திராவிட இயக்கத்தின் கொள்கைக்கு ஊர் விளைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.